Welcome to 5-minute videos. Famous personalities பத்தின இந்த வீடியோல நாம பார்க்க போறது வெஸ்டர்ன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில ரீசன்ட் சென்சேஷனா இருக்க வீக்கெண்ட் சிங்கரை பத்தி தான். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஒரு செக்மெண்ட் தான். நடுவுல இந்த பர்டிகுலர் டாபிக்ல பெருசா எதுவும் வீடியோஸே போடல. இனி இந்த டாபிக்ல அடிக்கடி வீடியோஸை பார்ப்பீங்க. So let's get into the video. கனடாவில் பிறந்து பாப்புலரான ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் தான் வீக்கெண்ட் சிங்கர். இவரோட உண்மையான பெயர் இது கிடையாது. இவரோட பர்த் நேம் ஆபெல் மேக்கோனன் டெஸ்வாயே. இவர் 1990 பிப்ரவரி 16 அன்னைக்கு பிறந்திருக்காரு. ரீசெண்டா தான் இவரோட பர்த்டேயும் போயிருக்கு. இவர் கனடாவோட ஆன்டாரியோ பகுதியில தான் பிறந்திருக்காரு. இவரோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் கனடியன் சிட்டிசன்ஸ் கிடையாது. எத்தியோப்பியாவை சேர்ந்த அம்ஹாரான்ற ஒரு இண்டிஜினஸ் ட்ரைபை சேர்ந்தவங்க. அங்கிருந்து 80களோட எண்ட்ல கனடாவுக்கு மைக்ரேட் ஆகியிருக்காங்க. அவங்க கனடாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஏபல் பிறந்திருக்காரு. இவர் பிறந்த சில மாசங்கள்லயே இவரோட அப்பா இவங்களை விட்டு பிரிஞ்சிருக்காரு போல. அதுக்கப்புறம் அவரோட அம்மாவும் பாட்டியும் தான் இவரை வளர்த்திருக்காங்க. பின்னாடி இவர் பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் அமெரிக்காவில் வெளியாகிற ஒரு பிரபல மந்த்லி மேகசினா இருக்க ரோலிங் ஸ்டோன்ஸ்க்கு கொடுத்த ஒரு பேட்டியில அவரோட அப்பாவை பத்தின டாபிக் வரும்போது அவரோட அப்பாவை தன்னோட வாழ்க்கையிலேயே 2 தடவை தான் பார்த்திருப்பதா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவர் அபியூசிவ் பர்சன் கிடையாது, ஆல்கஹாலிக் கிடையாது, மோசமான நபரும் கிடையாது. ஜஸ்ட் என்னோட வாழ்க்கையில அவர் இல்லாம போயிட்டாரு. ஸோ அவரை நான் எந்த விதத்திலையும் ஜட்ஜ் பண்ணலன்னு அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த சமயத்துல, இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா 11th கிரேட்ல படிச்சுட்டு இருந்த சமயத்துல ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இதை அவர் மட்டும் தனியா பண்ணாம அவரோட ஃப்ரெண்ட் லாமரையும் பிரெயின் வாஷ் பண்ணி டிராப் அவுட் ஆக வச்சிருக்காரு. ஒரு வீக்கெண்ட் அப்போ அவரோட ஃப்ரெண்ட் வேன்ல அவர் தூங்கிட்டு இருந்த ஒரு பெட்டை மட்டும் எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி இருக்காரு. இனிமே வீட்டுக்கு திரும்பவே வரக்கூடாதுன்ற ஒரு முடிவோட. என்ன பிரச்சனை நடந்ததோ தெரியல. வெளியே வந்ததுக்கு அப்புறமா அதிகம் ட்ரக்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காரு ஏபல். அதனால கொஞ்ச நாள் எல்லாம் வீடு இல்லாம ரோட்ல கூட தங்கி இருக்காராம். ஏன் ஜெயிலுக்கெல்லாம் கூட போயிருப்பதா அவரே சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த டைம்ல தான் மியூசிக் மேல அவருக்கு இருந்த ஆர்வம் இன்னுமே அதிகமாக ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அவர் சின்ன வயசுல இருந்தே மியூசிக் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குதான் போல. குறிப்பா மைக்கேல் ஜாக்சனோட ஒரு பெரிய ஃபேனா இருந்திருக்காரு டெஸ்வாயே. 1979 வெளியான டோன்ட் ஸ்டாப் டில் யூ கெட் எனஃப்ன்ற ஒரு பாட்டு தான் தனக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்ததாகவும் ஒரு இன்டர்வியூல சொல்லி இருக்காரு. ஏற்கனவே இவருக்கு இருந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஸ்கூல் டிராப் அவுட் ஆகி வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே அதிகமாயிருக்கு. மியூசிக்கை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுல பல எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ணி ஒரு மியூசிக் ஆர்டிஸ்டா எவால்வ் ஆகியிருக்காரு டெஸ்வாயே. அந்த சமயத்துல தான் யூடியூபும் பிரபலமாகி இருந்த ஒரு சமயம். ஆரம்பத்துல இவர் சாங்ஸை கிரியேட் பண்ணி இவரோட யூடியூப் சேனலை தான் அப்லோட் பண்ணியிருக்காரு. 2009 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல் இப்பவுமே லைவ்ல தான் இருக்கு. ஆக்சுவலா அதுல தான் இவர் முதல்ல அவர் கிரியேட் பண்ண சாங்ஸை எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த சேனலோட பெயர் த வீக்கெண்ட் மாற்றப்பட்டிருக்கு. பட் இதோட ஆரம்ப டைம்ல இதோட பெயர் XOXXXOOOXOன்றது தான் அப்போ இருந்த ஒரு பெயரா இருந்திருக்கு. அப்போ இந்த சேனலை பார்த்தவங்களுக்கு இது ஒரு உண்மையான சேனலா இல்லையான்னு கூட சந்தேகம் இருந்திருக்கும். இதுக்கும் அப்போ இவரோட உண்மையான பெயரையுமே யூஸ் பண்ண கிடையாது. நாய்ஸ் என்ற பெயர்லையும் கின்கேன் என்ற வேறு பெயர்களையும் தான் மியூசிக் வீடியோஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு டெஸ்வாயே. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த டைம்ல இவர் தன்னோட பர்த் நேமான ஏபல் மேக்கோனன் டெஸ்வாயே என்ற பெயரை பிடிக்காம இருந்திருக்கு. இதனால வேறு ஒரு ஸ்டேஜ் நேம் தேடிட்டு இருந்திருக்காரு. அப்போ பயன்படுத்தின புனை பெயர்கள் தான் நாய்ஸ் அண்ட் கின்கேன் என்ற பெயரெல்லாம். இது வரைக்கும் இவரோட பெயரை வீக்கெண்ட் மாற்றவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஒரு யூனிக்கான நேமை தேடி இருக்காங்க. அப்போ கிடைச்ச ஒரு பெயர் தான் வீக்கெண்ட். இந்த பெயரை இவர் வச்சதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் இருக்கு. இவரோட 17வது வயசுல ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆகி ஒரு வீக்கெண்ட்ல அவரோட ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே வந்ததா முதல்லயே நான் சொல்லியிருப்பேன். அதோட நினைவா வீக்கெண்ட்ன்ற ஒரு வார்த்தையவே தன்னோட ஸ்டேஜ் நேமா யூஸ் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு டெஸ்வாயே. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வீக்கெண்ட்ன்ற வார்த்தையில எண்ட்ல வர்ற ஈ இல்லாம வீக் எண்ட்னு தான் இவரோட பெயர் வரும். இப்படி இதை ஏன் எழுதினார்னா இதுக்கும் ஒரு காரணம் இருந்தது. கனடாவில் அந்த டைம்ல வீக்கெண்ட்ன்ற பெயர்ல வேற ஒரு மியூசிக் பேண்ட் ஆக்டிவா இருந்திருக்காங்க. எங்க வீக்கெண்ட்ன்ற பெயர்ல மியூசிக் வீடியோஸை கிரியேட் பண்ணா காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ் வந்துருமோன்ற காரணத்தால தான் வீக்கெண்ட்னு ஸ்பெல் பண்ணாம அதுல வர்ற ஈய மட்டும் எடுத்துட்டு வீக்கெண்ட் தன்னோட ஸ்டேஜ் நேமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு.
முதல்ல ஃபேஸை ரிவீல் பண்ணாம அனானிமஸா தான் மியூசிக் வீடியோஸை வெளியிட்டு இருக்காரு வீக்கெண்ட். இவர் யாருன்னு தெரியலனாலும் இவரோட சாங்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா வித்தியாசமா இருக்கவும் யூடியூப் கம்யூனிட்டி மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா இவர் பாப்புலர் ஆக ஆரம்பிச்சாரு. அதுவும் குறிப்பா 2011 ஹவுஸ் ஆஃப் பலூன்ஸ் என்ற ஒரு பெயர்ல சொந்தமா இவர் ஒரு ஆல்பம் வெளியிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து வெளியான ட்ரைலாஜின்ற ஒரு மிக்ஸ் டேப்னு பலராலையும் கவனிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டா மாறினாரு வீக்கெண்ட். அந்த டைம்லயே தான் யாருன்றதையும் வெளியே சொல்லிட்டாரு வீக்கெண்ட். இவரோட ஆல்பம்ஸை கேட்ட பலரும் இவரை பத்தி சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் அமெரிக்காவில் இருக்க இன்னொரு ஃபேமஸ் மியூசிக் ஆர்டிஸ்டான ட்ரேக் ஒரு முறை வீக்கெண்டோட பாடல்களை பத்தி தன்னோட பிளாக்ல குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் 2013 முதன் முறையா ஒரு மியூசிக் ஸ்டுடியோ கூட சேர்ந்து ஒரு ஆல்பம்காக சைன் பண்ணியிருக்காரு. அப்போ வெளியான ஒரு ஆல்பம் தான் கிஸ்லேண்ட். ஆக்சுவலா இதுக்கு மிக்ஸ்டான அவுட்கம் தான் இருந்தது. வீக்கெண்டோட ஃபேன்ஸ் மத்தியில இந்த ஆல்பம் ஹிட் தான் இருந்தாலும் அதை தாண்டி வெளியே பெரிய அளவில் போகலன்னு ரெண்டு வகையான கருத்துகள் இருக்கு. ஸ்டில் ஒரு டெபியூட் ஆல்பம்க்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததா தான் தெரிய வருது. யூஎஸ்ல பாப்புலர் மியூசிக் ஆல்பம்ஸை ரேட் பண்றதுக்கு பில்போர்ட் 200, பில்போர்ட் ஹாட் 100ன்ற சில ரெக்கார்ட்ஸை வச்சிருக்காங்க. இதுல கிஸ்லேண்ட் ஆல்பம் வெளியான சமயத்துல பில்போர்ட் 200ல ரெண்டாவதா இந்த கிஸ்லேண்ட் ஆல்பம் பிளேஸ் ஆயிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது அந்த ஆல்பம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்குதான். இதுக்கப்புறம் 2015 50 Shades of Greyன்ற ஒரு மூவி வெளியாச்சு. இது உலகளவுல ஒரு கான்ட்ரோவர்சியை ஏற்படுத்தின ஒரு மூவியும் கூட. அதுல Earned Itன்னு ஒரு சோலோ சாங்கை பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு வீக்கெண்ட். இந்த ஒரு பாட்டுக்காகவே அவரு கிராமி அவார்டை வின் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனா இந்த ஒரு டைம் வரைக்குமே ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்டா தான் பார்க்கப்பட்டாரு வீக்கெண்ட். அதுக்கப்புறம் இவரால் ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு ஆல்பம் தான் இவருக்கான ஒரு தனி இடத்தையே மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஏற்படுத்தி கொடுத்துச்சு. முதல் ஆல்பம்க்கு ஒரு கலவையான ரிவ்யூஸ் வந்ததுக்கு அப்புறமா 2015 பியூட்டி பிஹைண்ட் த மேட்னஸ்னு ரெண்டாவதா ஒரு பாப் ஆல்பம் ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காரு வீக்கெண்ட். இது உலக அளவுல பயங்கர ஹிட்டா இருக்கு. இசை உலகத்துல ஒரு யங் சென்சேஷனாவும் மாறி இருக்காரு வீக்கெண்ட். அண்ட் இந்த ஆல்பம் யூஎஸ் பில்போர்ட் ஹாட் 100ல அந்த வருடம் முதல் இடத்தை பிடிச்சது. இந்த ஆல்பம்ல இருந்த பாடல்களுக்காக கிராமி அவார்ட்ஸையும் வின் பண்ணாரு வீக்கெண்ட். இதுக்கு அடுத்ததா 2016 ஸ்டார் பாய்ன்ற மூன்றாவது ஆல்பம் ரிலீஸ் பண்றாரு. அதுவும் பியூட்டி பிஹைண்ட் த மேட்னஸ் மாதிரியே மிகப்பெரிய ஹிட்டா இருக்கு. அதுக்கு அடுத்ததா 2020 ஆஃப்டர் ஹவர்ஸ் என்ற நான்காவது ஆல்பம் வெளியாகி இருக்கு. இதுல வந்த பிளைண்டிங் லைட்ஸ் என்ற பாட்டு மட்டுமே ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் ஹவர்ஸ்க்கு அப்புறமா 2022 டான் எஃப்எம்ன்ற ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் டைப்ல வீக்கெண்டோட ப்ரீவியஸ் ஆல்பம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமா இதுல ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதுவும் யூஎஸ் பில்போர்ட் 200 சார்ட்ல ரெண்டாவது இடத்துல வந்தது. இது ப்ரீவியஸ் ஆல்பம்ஸ் மாதிரி இல்லைனாலும் இதுவும் ஒரு டீசென்டான கமர்ஷியல் சக்சஸை கிளைம் பண்ணிச்சுன்னு தான் சொல்றாங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் த ஐடல்னு ஒரு சீரியஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட ஃபியூச்சர் ஒர்க்ஸை பத்தி இனிமே தான் நமக்கு தெரிய வரும். இது வரைக்கும் வீக்கெண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் மியூசிக் ஆர்டிஸ்ட்ன்ற ரெக்கார்டை செட் பண்ணியிருக்காரு. யூஎஸ் பில்போர்ட் ஹாட் 100, 200 சார்ட்ஸ்ல நிறைய முறை இவரோட ஆல்பம்ஸ் அண்ட் சாங்ஸ் பிளேஸ் ஆகியிருக்கு. அந்த சார்ட்ல பிளேஸ் ஆனது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் அந்த பொசிஷன்லயும் இருந்திருக்கு. 2020ஆம் ஆண்டு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்டல் பர்சனாவும் இவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. சரி, வீக்கெண்ட் இது வரைக்கும் ஏதாவது கான்ட்ரோவர்சியில சிக்கி இருக்காருன்னு பார்த்தா இது வரைக்கும் பெருசா இல்ல. 2015 லாஸ் வேகஸ்ல ஒரு போலீஸை அடிச்சதுக்காக இவரை கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2020 இருந்து இனிமே கிராமி அவார்ட்ஸ்க்கே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. இந்த ஒரு அறிவிப்பை இவர் மட்டுமே தனியா பண்ண கிடையாது, இவர் கூட ட்ரேக்கும் சேர்ந்துகிட்டாருன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயத்தையும் இங்கு சொல்லணும். வீக்கெண்ட் சிங்கர் யாருன்னு வெளியே தெரிய வந்து அவரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவரும் ட்ரேக்கும் கொலாப் பண்ணி நிறையவே பெர்ஃபார்மன்ஸை பண்ணி இருக்காங்க. கிராமி அவார்ட்ஸ்க்கு இனிமே நான் வரமாட்டேன்னு எதுக்கு சொன்னாருன்னா, அந்த வருஷத்துல வெளிவந்திருந்த அவரோட ஆல்பம் சாங்ஸ் ரொம்ப பெரிய அளவுல ஹிட்டா இருந்தும் அவரோட பாடல்கள் கிராமி அவார்ட்ஸ்ல நாமினேட் செய்யப்படவே இல்லை. இதனால ரொம்ப கடுப்பான வீக்கெண்ட் இனிமே நான் கிராமி அவார்ட்ஸ்க்கே வரமாட்டேன், இங்க அரசியல் நடக்குதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. அண்ட் கடந்த 3 முறையும் கிராமி அவார்ட்ஸ் அவர் அட்டன் பண்ணல, இனிமேலும் அட்டன் பண்ணுவாருன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுதான் கடந்த ஒரு 10-12 வருஷத்துல உலகளவில் ஃபேமஸ் ஆகியிருக்க த வீக்கெண்ட் சிங்கரை பத்தின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.